யாரை திட்டுறான்றது பொண்டாட்டி திட்டுறானா இல்லை வேறு யாராவது திட்டுறான்னு தெரில. அது மொத்தம் இவனுக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுத்து இவனை அனுப்பிட்டாங்க. இது நஷ்ட ஈடு இல்லை, லாப ஈடாக இவனுக்கு கொடுத்து அனுப்பி விட்டாங்க. சனியாக இவன் ஒழிஞ்சா போதும் நமக்கு லாபம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தொகையை கொடுத்து இவனை அனுப்பிட்டாங்க. ஆனால் ஒரு 3 நாளாக பயங்கரமாக ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. இதில் இவர் ஆர்கே நகரில் நிற்கிறாராம்மா, பணம் இருக்கிற திமிரில் நிற்கிறானுங்க. இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் இவர் வந்து வில்லிவாக்கத்தில் இவர் நிற்கிறாரு, எக்மோரில் வந்து ராஜ்மோகன், டி நகரில் ஒரு சின்ன பையன் காணொலி வென்றான். நான் பாருங்கள் பேப்பர்லாம் காட்டுறான். நான் 5 கோடி கொடுக்குறேன், 15 கோடி செலவு பண்ணுறேன்னு சார். உண்மை சார் அப்படின்னு சார். பெரிய வசூல் பண்ணியாச்சு, பெரிய அமௌண்ட். இப்போ சாட்டை துறைமுருகனை நோன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறோம் இதுதான் ஒரு வேலையை செய்கிறான். நம்ம அது பிரச்சனை, அவனுக்கு வேலையை அவங்க செஞ்சுட்டு போகிறான். அது பார்த்தா அதனாலலாம் ஒரு இழப்பு ஒன்றும் கிடையாது. சீமான் இங்கே தீர்க்கமான ஒரு அரசியல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டால்வார்ட், ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதியாக சீமான் வந்து மாறிட்டு இருக்கிறார். 31 ஆட்சி நான் மிகைப்படுத்த. இப்போ இவனு சொல்கிறானுங்கல்ல, என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களா? இவனுங்க 234 ஜெயிப்பண்றாங்க. சீமான் இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னாரா? 234 ஜெயிப்பண்ண. ஏன் அவர் தொகுதியே சொல்ல மாட்டார்? நான் தான் சொல்கிறேன். சீமான் காரைக்குடியில் வெற்றி உறுதி, நான் தான் சொல்கிறேன். ஆனால் சீமானே சொல்லவே இல்லை இன்னும். இந்த வாட்டி சட்டமன்றம் ஏகபோகம் கண்டிப்பாக இருக்கும், அமகலமாக இருக்கும். சீமானு நிச்சயமா இது மாதிரி திருமா வந்து சீமான் வேற லெவலில் இருக்கும் சார். முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்து அப்போ வந்து வன்னியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு நீங்கள் அவசியமானீங்க. இது நான் வெளிப்படையாக அரசியல் கணக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் தேவை கிடையாது சார். அங்கே டிவைட் ஆகிடுச்சு, 2ஆக போயிடுச்சு. அப்பம் புள்ள 2 பிரிஞ்சுட்டாங்க. இல்லை ஆனால் அதுதான் திமுகவோட இன்னொரு பார்வை வந்து குரு மகள் மீது. அதுதான் சார் சொல்கிறேன். அவங்கள உள்ளது நீங்கள் வலிமையாகலனால் கூட அங்கே பிரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எதுக்கு இப்போ தேவை? நீங்கள் எதுக்கு தேவை? சரி, உங்களுடைய பின்புலம் என்ன? வாக்கு பின்புலம். நாங்கள் வேல்முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு வாதிப்பாரா? உங்களுடைய பின்புலம் என்ன? வாக்கு பின்புலம் சொல்லுங்கள். ஆனால் திருமாவோட வாக்கு பின்புலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவோட நீங்கள் முரண்படுறீங்களோ சபாநாயகரோட, அப்போவே நீங்கள் வந்து அப்போவே வாக்குவாதம் வருது இல்லை சேகர் பாபு, அப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு இருக்கணும். அரசியல் களம் எப்படி மாறிட்டு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அண்ணன் திருமா வந்து எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ தேர்தல் நிற்கிறார். எதுக்கு நிற்கிறாரு? ஏன்னா இங்கே மாற்றங்கள் இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் அப்படி இருந்திருக்கக்கூடாது. விஜய் பொறுத்த வரைக்கும் கேட்டால் தேர்தலுக்கு பிறகு வந்து அது இல்லாத கட்சி சார். ஏன்னா அதில் இருக்க வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஸ்ட்ராங்காக கிராஸ் ரூட்டில் யாருமே இல்லை. ஃபெமிலியராக இருக்கணும்னு கூட நான் சொல்லவே இல்லை. தரம் வாய்ந்த ஆட்கள் இல்லை. நெல் பதர்ன்னு சொல்லுவாங்கல்ல, நெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூழ்கிடும். பதர் என்ன செய்யும்? மிதக்கும். இது பதர் அப்படியே ஓடையில் அடிச்சுட்டு போயிடும். அவ்வளோதான். அப்போ அமாவாசை அண்ணி மேலே கை போடுவார். இல்லை, தனியாக தான் போகணும். விஜய் வந்து வெளிநாட்டுக்கு தனியாக தான் போகணும். அதுதான் அமாவாசை அண்ணி மேலே கை போடு. மணிவன் சொல்கிறார்ல, ஊட்டிக்கு தனியாக தான் போகணும். வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் போகணும். பணத்துக்காக இருக்கிறவங்க யார் சார் நிற்பாங்க? யார் விட்டு சொல்கிறேன்? மனைவி பிள்ளைகள் என்றைக்கு நிற்பாங்க சார்? மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த வழக்கறிஞர் சில பல பேருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அவ்வளோ இந்த கட்சியில் வேறு யார் சார் சேருவாங்க சார்? கிட்டத்தட்ட 63 பேர் வந்து அதிமுக வந்து நேற்று தினம் எகிர்னவன் சார். இது ஒரு நாளுக்கு முன்னாடி எகிர்னவன், அவனுக்கு சீட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வேறு யார் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஆன பீஸ் தான். இன்னொன்று டம்மி பீஸுங்க. ஆனால் இவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வந்து அம்பேத்கரையே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின விஜய்ன்னு சொல்லி சொன்னாம பாருங்க. அவன் திருத்தணியில் நிற்கிறான். அந்த திருத்தணி மக்கள் பார்த்துங்க, அவனை கொஞ்சம் சிறப்பாக கவனிங்க. இந்த திருத்தணி மக்கள் வந்து அவன் சொல்கிறான், அம்பேத்கரையே உலகத்துக்கு அரசியலுக்கு வந்து தான் அம்பேத்கரே இந்த உலகத்து தெரியும்.
அவன் என்னடா போய் எதுக்கு போய் திருத்தணியில் நிற்கிறான்னா அங்கே முதலியார்கள் ஜாஸ்தி. இது திருத்தணியில் முதலியார் கம்யூனிட்டி அதிகம். இவன் முதலியார் அங்கே போய் நின்னா ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறான். ஆனால் அந்த முதலியார் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது அம்பேத்கரையே அறிமுகப்படுத்தினது அம்பேத்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான், எங்கள் தலைவர் தான். அந்த திருத்தணி மக்கள் கொஞ்சம் பார்த்துங்க. இது இன்னொன்று முக்கியமான விஷயம், மரியா வில்சன். மரியா இதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 2-3 நாளாக பயங்கரமாக ட்ரோல் ஆகுது சார். வந்து இவ ஒரு பொம்பளையை போட்டு அசிங்கமாக திட்டுறத வந்து ஒரு பொம்பளையை திட்டுறான். அதனால தெரியுது அவன் யாரை திட்டுறான்றது, பொண்டாட்டி திட்டுறானா இல்லை வேறு யாராவது திட்டுறான்னு தெரில. அது மொத்தம் இவனுக்கு வந்து நஷ்டஈடு கொடுத்து இவனை அனுப்பிட்டாங்க. இது நஷ்டஈடு இல்லை, லாப ஈடாக இவனுக்கு கொடுத்து அனுப்பி விட்டாங்க. சனியா இவன் ஒழிஞ்சா போதும் நமக்கு லாபம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தொகையை கொடுத்து இவனை அனுப்பிட்டாங்க. ஆனால் ஒரு 3 நாளாக பயங்கரமாக ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. இதில் இவர் ஆர்கே நகரில் நிற்கிறாராமா, பணம் இருக்கிற திமிரில் நிற்கிறானுங்க. இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் இவர் வந்து வில்லிவாக்கத்தில் இவர் நிற்கிறாரு, எக்மோரில் வந்து ராஜ்மோகன், டி நகரில் ஒரு சின்ன பையன் காணொலி வென்றான். நான் பாருங்கள் பேப்பர்லாம் காட்டுறான். நான் 5 கோடி கொடுக்குறேன், 15 கோடி செலவு பண்ணுறேன்னு சார். உண்மை சார் அப்படின்னு சார், பெரிய வசூல் பண்ணியாச்சு, பெரிய அமௌண்ட். இப்போ நீங்கள் வந்து இப்போ இதே நான் திடீர்னு இப்போ ரெய்டு விட்டு மொத்த பணத்தை தூக்கிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் இப்போ தேர்தல் இப்போது இவங்க யாரெல்லாம் குறை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் லோக்கல் மீன்ஸ் என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு தொகுதியில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தெல்லாம் நீங்கள் வந்து குறை சொல்லிட்டே வரீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வசூல் பண்ண பணம்லாம் ஒன்றும் இல்லை. கொண்டு போயிட்டு வந்து புஷியானந்த் கொண்டு போயிட்டு ஐஸ் கட்டியில் படுக்க வச்சா போதும். புஷியானந்தா ஐஸ் கட்டியில் கொண்டு போய் படுக்க வச்சிங்கன்னா, இது ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு. ஆமாம் இல்லை, படுக்க வச்சிங்கன்னா எங்கெங்கே என்னென்ன பணம் இருக்குது, வேட்பாளர்கிட்ட வாங்கின பணம் எங்கே இருக்குது, இது ஆதரவுஜோட பணம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் புட்டு வச்சுடாப்புல. இது ஐயா என்னை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு அண்டர்வேரோட நீங்கள் வேற பாண்டிச்சேரிக்கு நடந்து போயிடுறேன். ஐஸ் கட்டிலாம் படுக்க வைக்க வேணாம் தம்பி அப்படின்னா அதுதான். ஏன்னா நான் வந்து அண்டர்வேரோட வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டுருங்க, நான் பாண்டிச்சேரிக்கு நடந்தே போயிடுறேன், இவனுக்கு சங்காத்தமே வேணாம். அதுதான் நிலைமை. சும்மா ஓவராக நீங்கள் கொள்ளடிச்சு வேட்பாளர்கிட்டலாம் வசூல் பண்ணி கொள்ளடிச்சு வச்சுருக்கிறானுங்க சார் இவனுங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொத்துக்கள் எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கானுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கிறானுங்க. இதை சொன்னால் உடனே மற்ற கட்சியெல்லாம் அடக்கமாக இருக்கிறாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அமைதியா சீமானோட அரசியல். ஆமாம் சார். சார் ஒரு அமைதி புரட்சி சார். நாம் தமிழர் கட்சி ஒரு அமைதி புரட்சியை செஞ்சிட்டு இருக்குது. அவங்க இலக்கு வைக்கிறாங்க சார். 8, 16, 31 ஆட்சி. இது 8, 16, 31 ஆட்சி. வாக்கு அதுதான் சார். சார் சீமான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் இன்னும் சொல்ல போனால் 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சில வழக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் முடியறதுக்கு முன்னாடி கூட சீமான் வந்து கொஞ்சம் பக்குவப்படாமல் இந்த பத்திரிகையாளரை ஹேண்டில் பண்ணது தெரியாமல் உணர்ச்சி வேகத்தில் பேசிடுவார். அதை நான் பல முறை சுட்டி காட்டியிருக்கிறேன். சீமானை ட்ரிகர் பண்ணுறதே இவனுங்க வேலையாக போச்சு. சில பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு போவானுங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நோண்டுவானுங்க. இது அப்போ கோபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு வார்த்தை வரும்போது அதை பிடிச்சிப்பானுங்க கட்டியா, அந்த வார்த்தையை கட்டியாக பிடிச்சிப்பானுங்க. சீமானை அப்படி தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், சீமான் பத்திரிகை சந்திக்கிறதே நிறுத்தணும். முதல்ல திட்டமிட்டு அவங்க கேட்டால் ட்ரிகர் பண்ணுறானுங்க, தூண்டி விடுறானுங்க. இப்போ சீமானுடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் கடந்த ஒரு 6 மாதமாக 1 வருஷமாகவே ரொம்ப பக்குவப்பட்டு போயிட்டுருக்கு, பெருந்தன்மை உச்சமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஒரு சில இந்த பெரியாரிஸ்ட்டுகள் பேசுகிறதெல்லாம் விடுத்து அழுங்க சார். அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல அரசியலில் கிடையவே கிடையாது. ஏன் இப்போ நீங்கள் திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ உட்காந்து போட்டிங்கன்னா போதுமாடா, போய் வேலை செய்யணும், களத்தில் போய் வேலை செய்யணும்ல திமுகவுக்கு. நாமளாவது ஒரு 4 வார்த்தை பேசுகிறோம். திமுக இப்போவும் நோண்டிட்டு தான் இருக்கிறானுங்க. புரியுதுங்களா சொல்கிறது? இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனை நோண்டுறது, வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறோம் பேசி இதுதான் ஒரு வேலையை செய்கிறான். நம்ம அது பிரச்சனை, அவனுக்கு வேலையை அவனுக்கு செஞ்சுட்டு போகிறான். அது பார்த்தா அதனாலலாம் ஒரு இழப்பு ஒன்றும் கிடையாது சீமான். இங்கே தீர்க்கமான ஒரு அரசியல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டால்வார்ட், ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதியாக சீமான் வந்து மாறிட்டு இருக்கிறாரு. 31 ஆட்சி நான் மிகைப்படுத்த. இப்போ இவனுக்கு சொல்கிறானுங்கல்ல, என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களா? இவனுங்க 234 ஜெயிப்பண்றானுங்க. சீமான் இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னாரா 234 ஜெயிப்பண்ணு? ஏன் அவர் தொகுதியே சொல்ல மாட்டார், நான் தான் சொல்கிறேன். சீமான் காரைக்குடியில் வெற்றி உறுதி, நான் தான் சொல்கிறேன். ஆனால் சீமானே சொல்லவே இல்லை இன்னும். இந்த வாட்டி சட்டமன்றம் ஏகபோகம் கண்டிப்பாக இருக்கும், அமங்கலமாக இருக்கும். சீமானு நிச்சயமா இது மாதிரி திருமா வந்து சீமான் வேற லெவலில் இருக்கும் சார். கொஞ்சம் அவசரப்பட்டார் வேல்முருகன், வந்து அவசரம். அவரும் உள்ளே இருந்திருக்கலாம், அவசரம். அது
பக்குவம் வேணும் சார். நீங்கள் முட்டாளாக்க முடியாது சார் இங்கே யாருமே. வேல்முருகன் வந்து போராளியாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்கள முட்டாளாக்க ஆக்கக்கூடாது. அது நான் பார்த்துட்டேன். ஒரு திமுக போன்ற ஒரு பெரிய கட்சியோட நீங்கள் வந்து டிமாண்ட் வைக்கிற அளவுக்குலாம் நீங்கள் டிமாண்ட்லாம் எங்கெல்லாம் சட்டமன்றத்திலே முடிஞ்சிடணும். அதெல்லாம் சட்டமன்றத்துக்கு வந்து வெளியில் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தேர்தல் கூட்டணிக்கு போகும்போது டிமாண்ட் வைக்கிறதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஆள் கிடையாது. களம் மாறி இருக்கு பாருங்கள். முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்து அப்போ வந்து வன்னியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு நீங்கள் அவசியமானீங்க. இது நான் வெளிப்படையாக அரசியல் கணக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் தேவை கிடையாது சார். அங்கே டிவைட் ஆகிடுச்சு, ரெண்டாக போயிடுச்சு. அப்பம் புள்ள ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. இல்லை ஆனால் அதான் திமுகவோட இன்னொரு பார்வை வந்து குரு மகன் மகள் மீது. அதுதான் சார் சொல்கிறேன். அவங்கள உள்ள நீங்கள் வலிமையாகலனால் கூட அங்கே பிரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எதுக்கு இப்போ தேவை? நீங்கள் எதுக்கு தேவை? சரி, உங்களுடைய பின்புலம் என்ன? வாக்கு பின்புலம். நாங்கள் வேல்முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு விவாதிப்பாரா? உங்களுடைய பின்புலம் என்ன? வாக்கு பின்புலம் சொல்லுங்கள். ஆனால் திருமாவளவன் வாக்கு பின்புலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள். டாக்டர் ராமதாசன் வந்து பின்புலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன்னியர். உங்களுடைய பின்புலம் என்ன? பின்புலம் வாக்கு வலிமை என்ன? எந்த சமூகத்தோட வாக்கு நீங்கள் வாங்குறீங்க? வன்னியர். அப்போ வன்னியர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏற்கனவே நீங்கள் நின்று ஜெயிச்ச கூட்டணியில் நின்று ஜெயிச்ச அந்த தொகுதியில் உங்களால் வந்து ஒரு இண்டிபெண்டாக உங்களால் போட முடியும். இண்டிபெண்ட் மீன்ஸ் என்ன? தனித்து உங்களுடைய தாவாக்கா போட்டியிட வேண்டியதான். நீங்கள் ஏன் போட்டியிடல? பதில் சொல்வீங்களா? உங்களுக்கு சாதகமான பத்திரிகையாளர்களை உட்கார வச்சுக்கிட்டு டிபேட்டுன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு சாதகமான கேள்வி கேட்டு உங்களுக்கு வலிக்காமல் கேள்வி கேட்பாங்க. நான் வந்தேன்னா கேட்பேன், கண்டிப்பாக கேட்பேன். வேல்முருகனுடைய வாக்கு பின்புலம் என்ன? வேல்முருகனே சொல்லட்டும். சும்மா இங்கே வந்து தேர்தல் நேரத்தில் வந்து தமிழர்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. சீமான் என்னைக்காவது சமுதாயம் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சேர்த்துக்கிறா, நீங்களாம் இந்த வாக்களிங்க, நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதியெல்லாம் வந்து எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்காரா? கிடையாது. இன்னும் சொல்லணும், சிறுபான்மையினர் கூட பார்த்தீங்கன்னா அவர் பேசின சில வார்த்தைகள் அவங்களுக்கு எதிராக வந்து திருப்பிடப்பட்டது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ நான் ஒப்பீட்டளவில் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, திமுக போன்ற ஒரு கூட்டணி வந்து தலைமைக்கு வந்து நீங்கள் டிமாண்ட் வைக்கிற அளவுக்குலாம் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வளரல அந்த கட்சி. அது செய்தது தவறு. தேர்தல் கூட்டணி நீங்கள் வந்து ஒரு தொகுதி கேட்குறீங்க, 2 தொகுதி கேட்குறீங்க, அதோட உங்கள் கதையை முடிச்சிடும். உங்களுக்கு கொடுக்கலையா, ரைட், வெளியே வந்துருங்க, அவ்வளோதான். ஆனால் நான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேஷம் கட்டுறீங்க பாருங்கள். நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம், எங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வந்து உறுதியளிக்கணும். என்ன டாக்குமெண்ட் டைப் பண்ணி ஒரு 1000 ரூபா ஸ்டாம்ப் அப்படி அடிச்சா கொடுக்க முடியும்? நான் கேட்குறேன். அந்த அளவுக்குலாம் கிடையாது சார். இங்கே அந்த அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வேல்முருகன் செய்தது தவறான அரசியல். நீங்கள் சொல்லிக்கலாம் என்னென்னு, நான் வந்து எனக்கு எம்எல்ஏ பதவி முக்கியம், எம்எல்ஏ பதவி முக்கியம். நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துருக்கீங்களா வெளியில்? எப்போ திமுகவோட முரண்படுறீங்களோ, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவோடு நீங்கள் முரண்படுறீங்களோ சபாநாயகரோட, அப்போவே நீங்கள் வந்து அப்போவே வாக்குவாதம் வருது இல்லை சேகர் பாபுக்கு, அப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு இருக்கணும். அரசியல் களம் எப்படி மாறிட்டு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ அண்ணன் திரும்ப வந்து எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ தேர்தல் நிற்கிறார். எதுக்கு நிற்கிறாரு? ஏன்னா இங்கே மாற்றங்கள் இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் அப்படி இருந்துருக்கக்கூடாது. கொஞ்சம் பொருந்து. ஏன்னா நீங்கள் போக்குறதும் கிடையாது. இப்போ நீங்கள் இங்கேருந்து வெளியே போகணும், எங்கே போவீங்க? இப்போ நீங்கள் டிபேட்ன்ற அந்த நியூஸில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இங்கே தமிழர்கள் யாருன்றது குறித்து சில ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க சில பேர். யாரை சொல்கிறீங்க? நீங்கள் யாரை சொல்கிறீங்க? மறைமுகமாக எங்கேயோ வந்து இங்கே தமிழர்கள் யார் சொல்லிட்டு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாங்க, நாங்கள் அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலன்னு வேகத்தில் பேசுகிறீங்க. யாரை சொல்கிறீங்க? எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அது ஆராய்ச்சி கிடையாது, ஆய்வும் கிடையாது, நிதர்சனமான உண்மை. உங்களுக்கே தெளிவான பார்வை இல்லை. தமிழர்கள் யார் என்பது குறித்து உங்களுக்கே தெளிவான பார்வை இல்லை. இதுதான் முக்கியம். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் சொன்னாலே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாரும் தமிழர் ஆகிட முடியுமா? விஜய் பொறுத்த வரைக்கும் கேட்டால் தேர்தலுக்கு பிறகு வந்து அது இல்லாத கட்சி சார். ஏன்னா அதில் இருக்க வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஸ்ட்ராங்காக கிராஸ் ரூட்டில் யாருமே இல்லை. ஃபெமிலியராக இருக்கணும்னு கூட நான் சொல்லவே இல்லை. தரம் வாய்ந்த ஆட்கள் இல்லை. நெல் பதர்ன்னு சொல்லுவாங்கள்ல, நெல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூழ்கிடும். பதர் என்ன செய்யும்? மிதக்கும். இது பதர் அப்படியே ஓடையில் அடிச்சுட்டு போயிடும், அவ்வளோதான். அப்போ அமாவாசை அண்ணி மேலே கை போடுவார். இல்லை, தனியாக தான் போகணும். விஜய் வந்து வெளிநாட்டுக்கு தனியாக தான் போகணும். அதுதான் அமாவாசை அண்ணி மேலே கை போடுவார். மணிவன் சொல்கிறார்ல, ஊட்டிக்கு தனியாக தான் போக போயிருக்கேன். வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் போகணும். பணத்துக்காக இருக்கிறவங்க யார் சார் நிற்பாங்க? யார் விட்டு சொல்கிறேன்? மனைவி பிள்ளைகள் என்றைக்கே நிற்பாங்க சார்.
அன்றைக்கி காலம் கடந்து நீ இதை உணர்வ உள்ளபடியே உணரலாம், இல்லை உணராமல் கூட நீ அப்படியே கூட போய் சேர்ந்துடலாம். நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்க, உனக்கு காலம் பதில் சொல்லும். என்னை போன்றவர்கள் நான் வந்து தொண்டை கிழிய பேசுறது அத்தனையுமே உனக்கு எதிராக பேசத்தான் நீ நினைக்கிறல்ல. விஜய்க்கு சொல்கிறேன், நாங்களாம் உனக்கு ஆதரவாக பேசுகிறோம். பொன்ராஜ் உனக்கு ஆதரவாக பேசுகிறாரு, நான் உனக்கு ஆதரவாக பேசுகிறேன், நக்கீரன் கோபால் உனக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. நாங்கள்லாம் உனக்கு எதிராக பேசுகிற மாதிரி தெரியுதுல்ல, காலம் பதில் சொல்லும் உனக்கு. பேசணும் சார். நாளைக்கு ஆதவோட பிரமாண பத்திரம் அதை பற்றி பேசலாம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.